வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2024 ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி சனிக்கிழமை. இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை. இலங்கை பொறுத்தவரை இன்று அதிகாலை நேரங்களில் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மேற்கு பகுதி, மேலும் பருத்தித்துறை, புத்தளம், தலைமன்னார், சிலாபம், ரத்னபுரி, கண்டி, கொழும்பு, நீர்கொழும்பு, கோட்டை, ஹம்பந்தோட்டை இந்த இடங்களை பொறுத்தவரை லேசான மழைப்பொழிவு அதிகாலை நேரங்களில் கிடைத்து கொண்டிருக்கிறது. வரக்கூடிய மணி நேரங்களில் படிப்படியாக உள் மாகாணங்கள் மேலும் கிழக்கு மாகாணங்களுக்கும் அங்கங்கே இன்று மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று வவுனியா, அனுராதபுரம், முல்லைத்தீவு, திரிகோணமலை, அம்பாறை, மட்டக்களப்பு, பனாமா இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று மாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. காலை நேரங்களில் கிழக்கு பகுதி கிடைத்தாலும் மதியம் மாலை நேரங்களில் படிப்படியாக மழை உள் மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இலங்கையை பொறுத்தவரை இன்று யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, பருத்தித்துறை பொறுத்தவரை இன்று மாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, பருத்தித்துறை, புத்தளம் இந்த இடங்களை பொறுத்தவரை வரக்கூடிய நாட்களில் மாலை நேரங்களிலும் மழை கிடைக்கும், அதிகாலை நேரங்களிலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் வரக்கூடிய நாட்களில் இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக அமைய இருக்கிறது. இலங்கை வழியாக ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி குமரிக்கடலை நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக இலங்கையில் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக இன்றை விட நாளை சற்று கூடுதலான மழைப்பொழிவாக அமைய இருக்கிறது. நாளை ஆகஸ்ட் 11ஆம் தேதி பெரும்பாலும் வவுனியா, அனுராதபுரம், முல்லைத்தீவு, திரிகோணமலை இந்த இடங்களுக்கெல்லாம் மிக கனமழை எதிர்பார்க்கலாம். மேலும் தெற்கு பகுதி கொழும்பு, கோட்டை, நீர்கொழும்பு, ஹம்பந்தோட்டை, பனாமா, மட்டக்களப்பு, அம்பாறை இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை 11ஆம் தேதி கூடுதலான மழைப்பொழிவாக அமைய இருக்கிறது. யாழ்ப்பாணம், கிளிநொச்சி இந்த இடங்களுக்கும் ஒரு நல்ல மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை ஆகஸ்ட் 11 விட 12 மேலும் மழைப்பொழிவு அதிகரிக்க வாய்ப்புள்ளது. யாழ்ப்பாணத்துக்கு மாலை நேரங்களில் கனமழை கிடைத்தாலும் அதிகாலை நேரங்களிலும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. யாழ்ப்பாணம், இந்த பருத்தித்துறை, கிளிநொச்சி, தலைமன்னார் இந்த இடங்களுக்கெல்லாம் அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆகஸ்ட் 12, 13 தேதிகளில் மேலும் ஆகஸ்ட் 14, 15 தேதிகளில் தொடர்ந்து மழை சற்று அதிகரித்தே காணப்படும். ஆகஸ்ட் 16ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். காற்றின் வேகம் சற்று அதிகரிக்கும் என்பதால் வெப்பச்சலன சற்று தீவிரம் குறையும். நீங்கள் ஆகஸ்ட் 11, 12, 13 இருப்பதை விட ஆகஸ்ட் 15, 16 தேதிகள் சற்று குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைத்தாலும் கனமழை என்பது லேசான மிதமான மழையாகவும் ஓரிரு இடங்களில் கனமழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையை பொறுத்தவரை வரக்கூடிய நாட்களில் அனைத்து நாட்களும் மழை அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இதில் மழை அளவு மட்டுமே ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு பிறகு உள் மாகாணங்களுக்கு சற்று குறைய வாய்ப்புள்ளது. மேற்கு மாகாணங்களுக்கு தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் இலங்கையில் ஒரு மழைக்காலமாக அமைய இருக்கிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இலங்கைக்கு மேற்கு பகுதி, கிழக்கு பகுதி அதிகபட்சம் 35 முதல் 45 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது. மீனவர்கள் மீன்பிடிக்க மாலை நேரங்களில் சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.